iOS 26 பீட்டா 4ல இதுக்கு முன்னாடி லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க பீட்டா 3ல. அதை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் ரீடபிலிட்டி பெட்டர் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. பட் என்னால் பார்க்க முடியல. பீட்டா 3 ஃபோன் ஆப்பில் ரீசெண்டில் கிளிக் பண்ணிங்கன்னா டயலர், அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸ் இது மாதிரி சுவிட்ச் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ரைட் சைடில் இருந்த சர்ச் பட்டனை கான்டாக்ட்ஸில் மேலே கொண்டு வந்திருக்கிறதா நான் ஒரு சில வீடியோவில் பார்த்தேன். பட் எனக்கு அது காட்டல. ஸ்டில் ரைட் சைட்லேயே தான் இருக்குது. இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்க்கும்போது வர பிளாக் ஸ்க்ரீன் பக்கையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா ஆப் கொஞ்சம் ஸ்மூத் இருக்கு அண்ட் ரீசெண்டாக கிளிக் பண்ண இமேஜஸ்லாம் லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். அது மாதிரி இல்லாமல் இனிஷியல் ஆப் லோடிங்லேயே அதெல்லாம் லோட் ஆயிருது அண்ட் மோட் ஸ்விட்சிங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபேஸ் ஐடிக்காக ஒரு பாப்அப் வரல. அதில் விஷுவல் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்க்ரீன் அன்னோன் காலர்ஸில் புதுசாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஐயில் கொஞ்சம் சேஞ்சஸ், தென் ப்ரீவியஸ் இதில் இருந்த நிறைய பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத் ஆக்கியிருக்காங்க. ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குது. பட் ஸ்டில் நிறைய பக்ஸும் இருக்குது. 1 வீக்குள்ள பப்ளிக் பேட்டா வரப்போகுது. ஸோ கொஞ்சம் பக்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக விருப்பம் இருந்தால் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் ஐஃபோன் டிப்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.